This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எஸ்பியோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ். நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு யார் மூலம் பார்த்தாலும் சரி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு இந்த பிளான் டீட்டெயில்ஸோட பிடிஎஃப் ஃபைல் வாங்கி எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து எபோட்டஸில் வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து பிளான் வேரியன்ஸ்னு 3 ஸ்டெப்ஸில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு பிறகு 2 ஸ்டெப் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிடுவோம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாகவும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃப்ரீ பிளான் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம். இது நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி ஒரு இமேஜ் தருவாங்க, கொஞ்சம் கண்டென்ட் அண்ட் ஹேஷ்டேக் ஏதாவது தருவாங்க. அதை வந்து நம்மளோட சோசியல் மீடியா ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பப்ளிக்கில் வச்சு போஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒர்க்கு தெரியல அப்படின்னாலும் எஸ்பிஓ சைட்லேருந்தே நிறைய குரூப்லாம் இருக்குது. இந்த ஒர்க்கை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியும் வந்து நீங்கள் ஒர்க்கை தெரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் வந்தும் கற்றுக்கிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுவீங்க. ஃப்ரீ பிளானில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்கும். ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அப்போ உங்களுக்கு மந்த்லி இன்கம்மாக கிடைக்கிறது வந்து 150 ருபீஸ் கிடைக்கும். இது வந்து நீங்கள் 500 ரீச் ஆனோன்னு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்ட்ரால் வந்து 7 டேஸ்க்குள்ளே கிடைக்கும். நீங்கள் இந்த பிளான்லேயே லைஃப் டைம் கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிளான் மட்டும் போதாது, நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்களா உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 5999 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எஜுகேஷனில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கோர்ஸ் மூலம் உங்களுக்கு என்ன யூஸ்னா, நீங்கள் இதில் வந்து யூடியூப் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதை பற்றியோ, இல்லை ஒரு சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எப்படி சோசியல் மீடியாவை எப்படி உருவாக்கணும், அதில் நீங்கள் சோசியல் மீடியா பேஜ் எப்படி உருவாக்கணும், இல்லைன்னா ஒரு சோசியல் மீடியா வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், நம்ம சம்பாதிக்கிறது முதல்னு அவங்க சொல்லி தருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாகவும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எஜுகோஸ்ட் கோர்ஸ்க்கு நமக்கு வந்து பைமோட்டில் 6000க்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தந்துடுவாங்க. அந்த 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டாஸ்க்கு வந்து ஒரு நாள் டாஸ்க்கு வந்து நமக்கு அமௌண்ட் வந்து 50 ரூபாய் ஆட் ஆகும். டாஸ்க் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்கும். இது வந்து 1500 ரூபாய் ரீச் ஆனோடனே நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பிளான்லேயும் ரெஃபரல் பண்ணனா பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேயும் ரெஃபரல் பண்ணனா பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் இருந்துகிட்டே நீங்கள் யாரையும் ரெஃபரல் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபரல் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் அதுதான் ஆட் ஆகாது. ஆனால் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் கண்டிப்பாக ஆட் ஆகும். அதேமாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ரெஃபரல் யாரையா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஃபரல் அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகிரும். அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை நீங்கள் 1 டேலே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே ஒர்க்கு எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு இமேஜ் தருவாங்க. அந்த இமேஜ் அண்ட் கண்டென்ட் ஆர் ஹேஷ்டேக்கை வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸ்டிலையும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்லேயும் சேம் ஒர்க்கான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாமே இருக்கும், சேம் ஒர்க்கு இருக்காது. அடுத்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் மட்டும் போதாது, இன்ட்ரோ போனஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரோ போனஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ரெஃபரல் கொடுத்தீங்களா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க.
இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ணாண்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் பே பண்ண அமௌண்ட்டே போதும். இதுக்கு எதுவுமே பே பண்ணாண்டா, ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்தா போதும். நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. அப்படி மாறும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்குள்ள அமௌண்ட் அவங்கள வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்சு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட்டும் கிடைக்கும். அதேமாரி இன்ட்ரோ போனஸும் கிடைக்கும். அவங்க டெய்லி டாஸ்க்கு இதில் அதே தான், சேம் ப்ராசஸ் தான். 50 ரூபா தான் கிடைக்கும். டாஸ்க் லிமிட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். ரெஃபரல் அமௌண்ட் உங்களுக்கு 1000 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் ரெஃபரல் பண்ணவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரல் அமௌண்ட் வந்து 500 ருபீஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு இதில் வந்து மொத்தமே அதாவது 3 அப்கிரேட் ஆகிட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் வர எத்தனை பேரை ரெஃபரல் பண்ணலாம்னா 40 பேரை தான் ரெஃபரல் பண்ணணும். ஒரு ஆள் 40 ரெஃபரல் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே ரெஃபரல் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரோ போனஸ் எப்படின்னாக்கி, இன்ட்ரோ போனஸ்னால் என்னன்னாக்கி, நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுருக்க உங்கள் டவுன்லைனர்ஸ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி மார்க்கெட்டர் ஆகும்போது அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 20% உங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸாக ஆட் ஆகும். அவங்க 500 ருபீஸ்க்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் ஆட் ஆகும். அதுதான் இன்ட்ரோ போனஸ். அடுத்து நீங்கள் ஒரு 20,000 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கி, அதாவது நீங்கள் வந்து ஒர்க்கு செஞ்சு ஒரு 20,000 நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ரீபர்ச்சேஸ்ங்கிறது பைமோட்டோ இல்லைன்னா எஜுகோஸில் வந்து ஏதாவது ப்ராடக்ட்டோ இல்லைன்னா ஹோர்ஸோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து அந்த டைமில் சொல்லுவாங்க எப்படி என்ன ஏதுன்னு. அந்த டைமில் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு அந்த டைமில் கம்பெனி சைடு சொல்லுவாங்க. ரெஃபரல் இன்கம் 1000 ரூபாய் இருந்தாலே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஒர்க் பண்ணுற இன்கம் மட்டும் 1500 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். ரெஃபரல் இன்கம் 1 டேலே வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஆனால் ஒர்க்கிங் இன்கம் வந்து 7 டேஸில் கிரெடிட் ஆகும். அடுத்தால டெய்லி டாஸ்க் இங்கே வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லையும் கிடைக்கும். அதேமாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் 3க்குமே மார்க்கெட்டிங் அசோசியேட் வேறு கிடைக்கும். ரெஃபரல் இன்கமும் 3 இதுக்குமே கிடைக்கும். அடுத்து வந்து ரெஃபரல் லிமிட்டு வந்து 40 ரெஃபரல் தான். எல்லாத்துக்குமே வந்து 40 ரெஃபரல் தான். அதை ஒரு ஆளுக்கு 40 ரெஃபரல் மட்டும் தான் பண்ணணும். இன்ட்ரோ போனஸ் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா, மார்க்கெட்டிவ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது நமக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது. அதேமாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கும்போதும் நமக்கு இன்ட்ரோ போனஸ் கிடைக்காது. அதுவே நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் அதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒருத்தங்களை டவுன்லைனர்ஸராக ஆட் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறும்போது நமக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி ரீபர்ச்சிங் ரெஃபரல் இன்கமும் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லையும் கிடையாது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லேயும் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்ச டவுன்லைனர்ஸ் ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் உள்ள ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதில் வந்து ஒர்க்கும் பண்ணுறோம், கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம லேர்னும் பண்ணுறோம். நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், இதில் ஒர்க் பண்ணவும் முடியும். அது அந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஒர்க்கு தான் எஸ்பிஓவில் இருக்குது. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம தனியாகவே ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கோர்ஸில் நமக்கு வந்து லேர்ன் பண்ணி தருவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, யார் மூலமாக பார்க்குறீங்களோ அவங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் வாங்கி அந்த இந்த பிளானை பற்றின பிடிஎஃப் எல்லாமே வாங்கி நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுடுங்க. வித்ட்ரால் கம்பெனி 2018 இருக்குது. 2017 இப்போ வர எப்படி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் கொடுக்குறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஆன்லைன் ஜாபுக்கு போனாலும் நமக்கு நம்ம அமௌண்ட்டு கட்டினா நமக்கு உடனே நிறைய அமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த கம்பெனி ஒரு ட்ரஸ்டானதாக கண்டிப்பாக அமௌண்ட்டு நமக்கு ரிட்டன் வருமா, ஒர்க் இருக்குது என்ன ஒர்க்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.